வெல்கம் டு மை சேனல் கைஸ். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இந்த ஆப் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டியூட்டோரியல் போட்டிருக்கு. அது ஐகானில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் ஆட் பண்ண பேக்ரவுண்டை ஃபுல் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணுறேங்க. அண்ட் இந்த எடிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக்ரவுண்டை மட்டும் கொஞ்சம் பிளர் பண்ணால் போதும், உங்களுக்கு பக்காவாக செட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிளர் பண்ணணுமோ அந்த போர்ஷன் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக கேஷியன் பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பேக்ரவுண்டுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 இருந்தால் கரெக்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வியூஆல் கொடுத்து உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பேக்ரவுண்டுக்கு மூவிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மூவிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா ஜஸ்ட் ரைட் சைடில் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் ரைட் சைடாக உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஈஸியாக இந்த மேக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாங் ஏற்ற மாதிரி நான் ஹீரோ ஹீரோயினோட பிக்சர் க்ராப் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்களும் அதை மாதிரி உங்களுக்கு என்ன சாங் போட போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஹீரோ ஹீரோயினோட இமேஜஸை க்ராப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி ப்ராப்பராக க்ராப் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ண க்ராப் அவுட் இமேஜ் லெஃப்ட் சைடில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் எவ்வளோ டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இமேஜஸ்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அலைட் மோஷன் டியூட்டோரியல் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஐகார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. தென் க்ராப் அவுட் பண்ண இமேஜை கரெக்டாக லெஃப்ட் சைட் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம மூவிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கார்னரில் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தென் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா க்ராப் அவுட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தென் கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ரைட் சைடாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ரைட் சைடில் மூவ் ஆகுது. அந்த ஒரு தடவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் 1 செகண்ட் இருந்தாலே போதும். தென் அகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் இப்போ ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த மூவிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடில் ட்ராக் பண்ணோம். அது ஒரு 1 செகண்டுக்கு மட்டும் ரைட் சைடில் ட்ராக் பண்ணிக்கணும். தென் இப்போது லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணுறோம். பிகாஸ் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடுக்கு தென் அப்படியே லெஃப்ட் சைடுக்காக மூவ் ஆகும். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மூவிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். தென் இப்போ PNG லைட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐகானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேர்டாக உங்களுக்கு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்க்ரீன்லாம் போய்ட்டு உங்களுக்கு எல்லோ கலர் PNG லைட் மட்டும் விசிபிளாக இருக்கும். அண்ட் தென் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 55 to 60க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தென் ஆட் பண்ண PNG லைட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் டியூரேஷன் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு தென் அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண லிரிக்ஸை உங்கள் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல்லேயே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கு. அந்த சேனலோட லிங்க் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
தென் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் மியூசிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிரிக்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்டர் ஆப்ஷன் செகண்டாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து செகண்டாக உங்களுக்கு இன்னர் பார்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஒரு கலர் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும். தென் வந்து சைஸ் மட்டும் 3க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே இன்னர் பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே இன்னர் பார்டர் ஆட் பண்ணுறதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இமேஜுமே பேக்ரவுண்ட் இமேஜ் எதுவுமே விசிபிளாக இருக்காது. அண்ட் எதுக்கு நம்ம ஐகான் வந்து செலக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து போகிறதுக்காக தான் இது மாதிரி நம்ம வந்து ஐகானை வந்து செலக்ட் பண்ணிடுறோம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக உங்களுக்கு ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்கில் வந்துட்டு தென் வந்து ஃபேஸ் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, -100 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காம்பனண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது லெட்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கேலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லென்த் எஃபெக்ட் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 80 to 70 இருந்தால் கரெக்டாக இருக்கும். தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா -1க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும், அதை வந்து காம்பனண்ட்க்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஈஸின் அண்ட் ஈஸ் அவுட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஈஸினை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஈஸ் அவுட்டை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா ஷேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஸ்மூத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறங்க. தென் லாஸ்ட்டாக உங்களுக்கு ரேண்டம் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுறங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு 3க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஐகான் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே 3 டாட்ஸ் இருக்கும், அதை காப்பி எஃபெக்ட்னு செலக்ட் பண்ணுறேங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண எஃபெக்ட்டை வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். தட்ஸ் இட், ரொம்ப ஈஸி தான். இதை மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறங்க. அண்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்டுமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான் இருக்கும், அதெல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. தென் நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அண்ட் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரெடி ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப ஈஸியான எடிட் தான். அண்ட் மொபைலில் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிலனா அதோட லிங்க் வந்து ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்காக மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வந்து சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிருப்பேன். ஸோ வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்.